யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. நீர் கொடுத்த திருவசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிப்பீரார். இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனிடத்தில் நித்திய ஜீவன் இருப்பதில்லை, ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவனோ ஜீவன் இல்லாதவன். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், ஆவிக்குரியவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரணம் அடைகிற பொழுது நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு கடந்து போகிறது. நமக்குள் இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் நம்மை தேவனோடு இருக்கும்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. 35வது வசனம் அதே அதிகாரத்திலே, அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து, பிதாவானவர் இயேசுவில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து சகலவற்றையும் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் அளவில்லாத நம்பிக்கையை பிதாவாகிய தேவன் வைத்தவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தகப்பன் தேவன் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். உங்களை நம்ப வேண்டும். இயேசுவை நம்பினார். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன வேதம் சொல்லுது? பிதாவானவர் குமாரனில் இயேசுவில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். சகல அதிகாரங்களும் இயேசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த பிசாசானவன் யார்? ஒரு தேவதூதன். பரலோகத்தில் இருந்து தேவனுக்கு சமமாவேன் என்று சொன்ன பொழுது அவனை தேவன் எத்தி பாதாளத்துக்கு தள்ளினார். அவன்தான் பிசாசாக மாறினான். ஆனால் இயேசப்பாவோ பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார்.
பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிற வரைக்கும் இயேசப்பா ஒரு காரியத்தையும் இந்த பூமியில் செய்யவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். இயேசப்பா சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதில் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தகப்பன். ஆனால் கானா ஒரு திருமண வீட்டிலே இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார், சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். தண்ணீர் அங்கே திராட்சசம் குறைவுபட்டது, யூதர்களுக்கு அவமானம். அந்த நேரத்திலே மரியாள் இயேசுவின் தாய் இயேசுபாட்ட வந்து ஏதாவது செய்யணும். ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன வேலை வரவில்லை? பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். தண்ணீர் திராட்சசமாய் மாறியது. முதல் அற்புதத்தை கானார் ஊரிலே அந்த கல்யாண வீட்டிலே இயேசுப்பா நிகழ்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், இயேசுப்பாவை போல நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவில் அன்பாயிருந்து சகலவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா அதிகாரம் இருக்கு, ஆனா கீழ்ப்படிதல். அப்பாட்ட இருந்து கட்டளை வெளிப்படுற வரைக்கும் அவர் காத்து கொண்டிருந்தார். இவரால செய்ய முடியாதா? ஏசப்பாவால அற்புதம் செய்ய முடியாதா? செய்ய முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் கானாவூர் வீட்டிலே அமைதியாக இருக்க வேண்டும்? வேலை வரவில்லை, எனக்கான நேரம் வரவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தகப்பன் உங்களை நம்பி இருக்கிறார். உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் அவருடைய கரத்துல கொடுத்துட்டாரு. ஒன்னு கூட பிதாவாகிய தகப்பன் தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் சகலவற்றையும் ஏசப்பாவுடைய கரத்துல கொடுத்து விட்டார். ஏசப்பா சொல்றாரு, பிதாவாகிய தகப்பன் என்னை தனித்திருக்க விடுகிறதில்லை, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறபடியால் பிதாவாகிய தேவன் என்னை தனித்திருக்க விடுகிறதில்லை. நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானதையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடுகிறதில்லை, தனித்திருக்க விடுகிறதில்லை. கெத்சமனே தோட்டத்திலே மரண அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்க கூடட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
லூக்கா 10:22 இயேசு சொல்கிறார். லூக்கா 10:22, லூக்கா 10:22. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு போதும். கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்பிக்கை. இயேசுவை போல நாமும் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவே, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும், குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிதாவே, வேலை வந்தது. உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிதாவே, வேலை வந்தது. கெத்செமனே தோட்டத்துக்கு செல்ல வேண்டிய வேலை வந்தது. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுக்குலத்தின் பாவம் முழுவதும் ஏசப்பாவுடைய தோளின் மேல் விழுந்தது. சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்தார். நித்திய ஜீவன் எப்படி வந்தது? நீர் எனக்கு தந்தறினவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு நீர் என்னை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மரணத்தின் மூலமாக நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினாலே திருவிருந்திலே நாம் அந்த ரசத்திலே நாம் பங்கு கொள்கிறோம், அந்த அப்பத்திலே நாம் பங்கு கொள்கிறோம். அது தேவனுடைய ரத்தம், தேவனுடைய சரீரம். நீர் என்னை மகிமைப்படுத்தும். வேலை வந்தது. கெத்செமனே தோட்டத்துக்கு செல்ல வேண்டிய வேலை வந்தது. சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை வந்தது. குமாரனே, இயேசு, பிதாவாகிய தேவனே, என்னை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். எபேசியர் 1 அதிகாரம் 20 23 வசனம் வரை வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும். எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து ஏசப்பாவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எங்கிருந்து வந்தாரோ அங்கே திரும்பி போயிட்டார். பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த இயேசு பாலகனாக மரியாளின் கற்பத்திலே உதயமானார்.
33 வருடங்கள் இந்த பூமியிலே உயிர் வாழ்ந்தார். 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். 12 சீஷர்களை தமக்காக தேர்ந்தெடுத்தார். நீங்கள் உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். இப்பொழுதோ வேலை வந்தது. நான் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். மீண்டும் போய் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் அமர்ந்து விட்டார். அடுத்த வசனம், எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் இயேசுவுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தர் நம்மளை உயர்த்த, இயேசுப்பாவை பிதாவாகி தேவன் உயர்த்துகிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். இந்த உயர்வை இயேசுவானவர் பெற்றுக்கொள்ள காரணம், சகலவற்றையும் பிதாவாகி தேவன் அவருடைய கரத்திலே கொடுத்திருந்தார். சகல அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்படுகிற வரைக்கும் பிதாவாகி இயேசுவாகிய தெய்வம் இந்த பூலோகத்துல ஒரு காரியத்தையும் செய்யல. உண்மை, நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் இயேசுப்பா மேல அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். இயேசுவானவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானாய் நடந்தபடியினாலே சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சகலவற்றையும் இயேசு தெய்வத்தின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இயேசு சொல்கிறார். 24வது வசனத்தை வாசிக்கலாம். என் வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல், அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மத்தேயு 10:40, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஏசப்பா சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான்.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். என் சரீரத்தில் உண்டான வேதனையை நீங்கள் அரோசியாமலும் அசட்டை பண்ணாமலும், அரோசிக்கத்தக்க வியாதி உடையவராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். ஆனா கலாத்தியா சபையார் அவங்கள அசட்டை பண்ணல, அப்போஸ்தலன் பவுலை ஆரோசிக்கல, தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த முள் நீங்கும்படி 3 விசை ஜெபம் பண்ணார். ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய சரீரத்தில். என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானால் கொட்டப்படுகிற முள்ளாய் இருக்கிறது. மூணு விசை ஜெபம் பண்ணாரு. உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லுங்க, உன் பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா கையை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, 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 ஹalleluya. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஜீவன் ஏசப்பா சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஏசப்பா சொல்றாரு, பிதாவே வேலை வந்தது, நீர் எனக்கு தந்தருளின விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்க வேண்டும். நீர் என்னை மகிமைப்படுத்தும், சிலுவையிலே மகிமைப்படுத்தும். ஏனென்றால் பரிசுத்த இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். யோசேப்பும் மரியாளும் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் இயேசுவானவர் மரியாளின் கற்பத்தில் கற்பம் தரிக்கப்பட்டார். ஹோலி பிளட். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முதலாம் ஆதாம் தோல்வி அடைந்தான், பாவத்தில் விழுந்தான். புசிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்ட நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை பறித்தால், ஏவாள் புசித்தால்,
கணவனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் இந்த பூமியில் பெற்றெடுக்க விரும்பினார். ஆனால் அவருக்கு கிடைத்ததோ தோல்வி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் மனுஷனை சிருஷ்டித்ததை குறித்து தேவன் விசனப்பட்டார். 2ஆம் ஆதாமாகி இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அவர் பாலகனாய் பிறந்தார். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியினால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும்? மரியாள் இந்த கேள்வியை தன்னிடத்தில் உதயமான தேவதூதனிடத்தில் கேட்டாள். நீ ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடு. நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நிழலிடும். உன்னிடத்தில் கர்ப்பம் தரிக்க போவது பரிசுத்த ஆவியினாலே. ஹோலி பிளட், பரிசுத்த ரத்தம். நாம் எல்லோரும் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டோம். ஆதாமின் வித்தாய் நாம் இருக்கிறோம். ஆனபடியினால் நம்முடைய பாவம் கழுவப்பட வேண்டுமே, ஆனால் ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். ஆகையினாலே இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாய் அவதரித்தார். தேவனுடைய பிள்ளையே, வேலை வந்தது. பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும். குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 1 யோவான் 2:2 வாசிக்கலாம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணல. எல்லாரும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 51 வசனம் வரை வாசிக்கலாம். 47 51 வரை. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின இயேசுவே அப்பம். அடுத்த வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சம். வனாந்தரத்திலே உங்களுடைய பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். ஆனால் நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவன்
இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சாட்சி சொன்னீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைக்கு, வியாதியிலிருந்து பலகீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அந்த திருவிருந்திலே அந்த ரத்தத்திலே நாம் பானம் பண்ணுகிற பொழுது இயேசுவின் ரத்தம் நம்முடைய சரீரத்துக்குள் கடந்து போகிறது. ஆகினாலே ஞானஸ்நானத்துக்கு தள்ளி போட வேண்டாம். ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பலகீனங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு திருவிருந்தை நடத்தி காண்பித்தார். சீசர்களை அழைத்து பந்தியில் அமர பண்ணி அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராய் உயர்த்தி, உங்களுக்காய் பிற்கப்படுகிறேன், சரீரமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். ரத்தத்தை எடுத்து ரசத்தை எடுத்து வானத்துக்கு நேராக வைத்து சோத்திரம் பண்ணி, உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைங்களே, பலகீனத்தோடு வியாதியோடு வந்திருந்தீங்கன்னா இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு சுகமளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. கரங்களை வேத்தலாம், ரெண்டு கைகளை வேத்து இயேசுவின் ரத்தம் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எல்லாம் சொல்லுங்க. 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 இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பலகீனமே உன்னை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில். இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்களே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ glory to God, glory to God, glory to God. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. ஓ hallelujah, 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 hallelujah. Oh Jesus, hallelujah. Oh Jesus, hallelujah, Jesus, hallelujah, Jesus, hallelujah, Jesus. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் வாடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணை மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா, ரெண்டு கையை வைத்து சொல்லலாமா? மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நான் முழங்கால் படியிடும்
எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர், இதுவரை எல்ரோய், நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும். எல்லாம் முழங்கால் போட்டு சொல்லலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் நேர் முழங்கால், எல்லாரும் நேர் முழங்கால் என்று. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேர் முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, நான் முழங்கால் முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு மகிமை செலுத்து. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமை. ஆவியானவருக்கு மகிமை. அந்நிய பாஷைகளை பேசலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம். Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Glory to God, 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 glory to God. மகிமை, 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 மகிமை. மகிமையினால் நிரப்பப்படுவோம், மகிமையினால் நிரப்பப்படுவோம். ஆவியானவருக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி. கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் நீங்குகிறது, பலகீனம் மாறுகிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உன்னுடைய பலகீனத்தை மாற்றி அமைக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயமெடு. பலகீனங்களை இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயமெடு. வியாதியே மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு உன் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார், உன் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் நடுவிலே உலாவின தேவன் உன் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்த போது அவர்கள் நடுவில் உலாவின தேவன். கட்டுக்கள் அருந்து போனது, கட்டுக்கள் அருந்து போனது. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. உன்னுடைய தோல்விகளை வெற்றியின் படிக்கட்டுகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ வெட்கப்பட மாட்டாய். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உன்னை பிரகாசிக்க செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்களோ வெட்கப்படவில்லை, 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 வெட்கப்படவில்லை. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம்.
Glory to God. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த குடும்ப சோத்திர ஆராதனைக்காய் சோத்திரம். ஒவ்வொருவரும் குடும்பமாய் சாட்சி சொன்ன பொழுது உம்முடைய பரலோகத்திலே தேவநாமம் மகிமைப்பட்டது. அதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து சாட்சி பகிர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. பிள்ளைகள் சொன்ன சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரு அற்புதம் செய்திருக்கிறீர். அநேகருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வல்லமையாய் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்திலே ஜனங்கள் மூழ்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுவிக்கிற தேவன் வல்லமையாய் கடந்து வந்து விடுதலை ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் வியாதியை நீக்கும், பலகீனங்களை நீக்கும். சர்வ வல்லவர் ஆபிரகாமுக்கு 99வது வயதிலே கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சர்வ வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். அவருக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அவர் பெரியவர். வானத்துக்கும் பூமிக்கும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.